என்ன படிச்சு பாரு, என்ன கொடுத்துருக்கு, என்ன கேட்டிருக்கு பாருங்க. The instantaneous values of alternating current and voltages. கரண்ட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, இஎம்எஃப்க்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, the average power எவ்வளவுன்னு கேட்டிருக்கு. என்ன கொடுத்துருக்கு, என்ன கேட்டிருக்கு, புரியுது இல்லையா? கரண்ட் ஈக்குவேஷன் இப்படி கொடுத்துருக்கு. இதை பார்த்த உடனே நம்ம என்ன சொல்ல முடியும்? I is equal to I naught sin ஒமேகா டீங்கிறத கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணிட்டு என்ன சொல்லணும்? வாட் வி ஹாவ் டு சே இஸ் ஐ நாட்டுங்கிறது 1/√2 அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஈக்குவேஷன் என்ன இருக்கு அப்படின்னா, E is equal to 1/√2 sin 100 pi t plus pi by 3 அப்படி இருக்கு. இதை எதோட கம்பேர் பண்ணுவோம்? E is equal to E naught sin ஒமேகா t அதோட கம்பேர் பண்ணுவோம். சம் பை ஒன்று இருக்கு, ஓகே, பிளஸ் பை கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, E நாட் இஸ் ஆல்சோ 1/√2. வேற என்ன கிடைக்குது அப்படின்னா, ஃபேஸ் டிஃபரன்ஸ். இங்கே ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 100 pi t, இங்கே 100 pi t பிளஸ் பை பை 3. அப்போ நமக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் இதையும் கழிச்சிடணும், அவ்வளவுதான். அந்த ஆங்கிள் இந்த ஆங்கிளையும் கழிச்சிட்டோம்னா, பெருசுலேருந்து சின்னதை கழிச்சிட்டோம்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன வருது? பை பை 3. இதுலேருந்து இந்த ஆங்கிளையும் அதையும் கழிக்கலாமா, இதையும் கழிக்கலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி வேணாலும் கழிக்கலாம். ஏன் சார் அப்படின்னா, காஸ் மைனஸ் தீட்டா இஸ் காஸ் தீட்டா. ஸோ நம்ம மைனஸ் பை பை 3நாலும் பிளஸ் பை பை 3நாலும் அந்த வேல்யூ மாற போறது இல்லை. ஓகே, இப்போ என்ன செய்ய போறோம்? வாட் இஸ் த ஆவரேஜ் பவர்? யூ ரிமெம்பர் த ஃபார்முலா? பவர் ஆவரேஜ் அப்படின்னா E நாட் I நாட் பை 2 into cos phi. எல்லாரும் போடுங்க. The last step you complete. E naught I naught by 2 by into cos phi. சரி, E naught எவ்வளவு? 1/√2. I naught எவ்வளவு? 1/√2. அப்புறம் இங்க ஒரு 1/2. ஓகே, cos 60 இது 60 டிகிரி. cos pi by 3 என்ன? அது ஒரு 1/2. அப்ப √2 2 வருது, எல்லாம் சேர்த்து என்ன வருது? 1/8. So 1/8 is the answer. So எல்லாரும் எழுதிக்கிட்டீங்களா? So shall I go to the next? So equation compare பண்ணி இந்த டீடைல்ஸ் எடுத்துட்டு ஃபார்முலால போடுறோம். அதுதான் இதோடைய கான்செப்ட். Okay, now you see this. Power dissipated in LCR series circuit connected to AC source EMF epsilon is. அதாவது ஃபார்முலாவை டிஃபரண்ட் ஃபார்மேட்ல கேட்குறாங்க, அவ்வளோதான். பவர் அப்படின்னா ஃபார்முலா நமக்கு தெரியும். அந்த ஃபார்முலா ERMS IRMS cos phi. இதை வேற மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா, எப்சிலான் அப்படின்னு ERMS சொல்றாங்க. the EMF is எப்சிலான். ஓகே, எப்சிலான் வச்சுக்குவோம். அப்ப ERMS எப்சிலான், IRMSனா இன்னொரு தடவை எழுதிக்கிட்டு இதை எழுதுறேன். ERMS இருக்கு, IRMSனா ERMS by Z. ஓகே, கரெக்ட் தானே? IRMS cos phiனா R by Z. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்? ERMSக்கு எப்சிலான், அப்ப எப்சிலான் ஸ்கொயர், Z ஸ்கொயர், பக்கத்தில் என்ன இருக்கு? R. அப்ப எப்சிலான் ஸ்கொயர் இங்கே இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. R இங்க எல்லாம் இருக்கு. சரி, எது கரெக்டான ஆன்சர் நம்ம பார்க்கணும். ஸோ இம்பீடன்ஸ் அப்படின்னா R² plus
எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர் நல்லா தெரிஞ்ச ஃபார்முலா. சரி, அப்போ பவர் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் ஸ்கொயர் ஆர், கீழே ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி, அதாவது எல் ஒமேகா மைனஸ் 1/c ஒமேகா ஹோல் ஸ்கொயர். இந்த மாதிரி ஃபார்முலா எங்க இருக்கு? எங்க இருக்கு? Okay, clear to you? No doubt? So question 33 போறேன். கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதிட்டே வர வேண்டியதான். இப்ப பாரு, EMF வந்து E0 sin omega t, கரண்ட் வந்து I0 sin omega t minus 5. அப்ப ஆவரேஜ் பவர் என்ன? இது ஒரு டைரக்ட் ஃபார்முலா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. EMFங்கிறது E0 sin omega t, ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். I is equal to I0 sin omega t minus pi. பிளஸ் இருந்தாலும் மைனஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கேன். பவருக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா நமக்கே தெரியும், E0 I0 by 2 cos 5. இது எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ இது ஒரு டைரக்ட் ஃபார்முலா கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் வருமா? கண்டிப்பா வரும். நம்ம எக்ஸாம்ல ரொம்ப காமா, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா, ரொம்ப சந்தோஷமா, டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். இல்லாட்டி என்னன்னா சிம்பிளான கேள்வி கூட என்னமோ கேட்டிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஹாப்பியாக இருக்கோம்னா நம்ம அதை பார்க்கும்போது பரவாயில்லையே, ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா, ஓகே அப்படின்னு வந்து நம்ம போய்கிட்டு இருப்போம். அடுத்த கேள்வி 34. ஓகே, என்ன கொடுத்துருக்கு, கேட்டிருக்கு, எழுது. A coil of inductive reactance அப்படின்னா என்ன எழுதியிருக்கீங்க? XL. Resistance, it is capacitive reactance 25. Potential அப்படின்னா என்ன? ERMS 110 volt. The power factor எவ்வளவு? ஓகே, புரியுதா? சரி, இப்போ இந்த டயக்ராம்ல இங்கே R வரும். R வந்து 8. இங்க என்ன வரும்? XL மைனஸ் XC 31 மைனஸ் 25 6. அப்ப இங்க எவ்வளவு வரும்? பித்தாகரஸ் என்ன சொல்றாரு? 6 8 10 3 4 5 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அது ரெண்டால பெருக்கினா 6 8 10. சரி, இது பை. பவர் ஃபேக்டர் என்றால் என்ன? cos 5. cos 5 னா adjacent side hypotenuse. ஆன்சர் என்ன சொல்லணும்? 0.8. so any difficulty? நாளைக்கு நல்ல மார்க் வாங்கிடலாம்ல? அடுத்த கொஸ்டின். எஸ் பா, இது ஒரு ஃபார்முலா தான். என்ன கேட்குறாங்கன்னா, ரெசனன்ஸ்ல என்ன பவர், அதாவது நம்ம பவர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா எழுதிக்கிட்டே இருக்கோமே, அட் ரெசனன்ஸ் வாட் இஸ் த ஃபார்முலா அப்படிங்கிறாங்க. ரெசனன்ஸ்னா ஒரு ஸ்பெஷல் சிச்சுவேஷன். அது என்ன ஸ்பெஷல்? XL ஈக்குவல் டு XC. அதனால என்ன ஆயிடும்? Z will be equal to R. அப்ப நம்ம DC கரண்ட்ல எழுதும் போது I2R அப்படி எழுதுவோம்ல, அது மாதிரி பவர் அப்படிங்கிறது நம்ம இப்ப என்ன எழுதணும்? நம்ம இப்போ ஒரு ஃபார்முலா ஜஸ்ட் நவ் எப்சிலான் நாட் ஸ்கொயர் R by Z ஸ்கொயர் இப்பதான் எழுதணும். ஜஸ்ட் பிஃபோர் திஸ் சம்
பிஃபோர் திஸ் சம் இங்கே எழுதணும் எப்சிலான் ஸ்கொயர் இன்டு ஆர் பை இசட் ஸ்கொயர். அந்த மாதிரி மெத்தடில் நம்ம அந்த மாதிரி மெத்தடில் எழுதுகிறோம். ஆனால் இது ரெண்டும் சமம். இது ரெண்டும் சமங்கிறப்ப சாரி வாட் ஐ கேன் டூ இஸ் இசட் வந்து ஆர் தான், ஆர் ஸ்கொயர். அப்போ இந்த ஆர் அடிப்பட்டா என்ன ஆயிரும்? எப்சிலான் நாட் ஸ்கொயர் ஆர் வி ஸ்கொயர் பை ஆர். பவருக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன? ஐ ஸ்கொயர் ஆர். இப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். அப்ப இங்க இருக்கக்கூடிய ஃபார்முலால எது கரெக்ட்? ஐ ஸ்கொயர் ஆர். இந்த ஆன்சர் வர்ற மாதிரி பண்ணணும்னா கொஞ்சம் வேற ரூட்ல வருவேன், வேற ஒன்றும் இல்லை. எப்சிலான் தனியா வச்சுக்குவேன், இன்னொரு எப்சிலான் பை இசட்டை தனியா வச்சுக்குவேன், ஆர் பை இசட் தனியா வச்சுக்குவேன். இப்படி தானே வச்சுக்குவோம். இஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் காஸ் பை. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இ பை இசட்டை ஐன்னு போட்டுருவோம். இங்கே ஒரு இசட், இங்கே ஒரு இ இருக்கு, எப்சிலான் இருக்கு, ஐன்னு போட்டுருவோம். பக்கத்தில் ஆர் இருக்கு. ஸோ வி கெட் திஸ். ஓகே, கிளியரா? ஸோ எக்ஸ்எல் எக்ஸி ரெண்டுமே காலி ஆயிருச்சு அப்படிங்கிறப்ப டிசியில் வரக்கூடிய அதே ஃபார்முலா வருது. ஐ ஸ்கொயர் இசட்டுக்கு பதிலாக ஐ ஸ்கொயர் ஆர் அப்படின்னு நம்ம எழுதலாம். மற்றதெல்லாம் தப்பா அப்படின்னா கண்டிப்பாக தப்பு. எக்ஸ்எல் எக்ஸி ரெண்டும் சமமாக இருக்கும்போது இங்கேயும் எக்ஸி வருது, இங்கேயும் எக்ஸ்எல் வருது, இங்கேயும் இது ரெண்டு வருது. இது ரெண்டு வந்துச்சுன்னா டினாமினேட்டில் 0 வந்துடும். டினாமினேட்டில் 0னா இன்ஃபினிட்டி ஆயிருமே. Going to question 36. ரைட், சொல்லுங்க. மறுபடியும் ஒரு ஏசி சர்க்யூட்ல ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது இப்படி இருக்கு, எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸி, அதெல்லாம் இல்லை, ஒரு இந்த மாதிரி இருக்கு. இப்போ பவருக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறாங்க. பவருக்கு என்ன ஃபார்முலானா இஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் காஸ் ஃபை, இதுதான் ஃபார்முலா. அப்போ பவருக்கு விஐ வருமா? ஐ டோன்ட் நோ, பிகாஸ் காஸ் ஃபை ஒன்றா இருந்தால் தானே வரும். 1/2 வருமா? இது 60 டிகிரியாக இருந்தால் வரும், பட் வி டோன்ட் நோ. இது 45 டிகிரியாக இருந்தால் இது வரும். therefore இந்த ஆங்கிள் என்னன்னு கொடுக்கல. therefore what answer we should say? depends on the face angle. புரியுதா உங்களுக்கு? இந்த ஏசி சர்க்யூட்ல விஐ காஸ் ஃபை. ஸோ காஸ் ஃபையை பொறுத்து தான் அந்த ஃபைனல் ஆன்சர் வரப்போகுது. ஓகே, நம்ம அடுத்ததுக்கு போவோம். படிச்சு பாருங்க. ஸோ ரைட் டவுன் வாட் இஸ் கிவன், வாட் இஸ் ஆஸ்க்ட். கரண்ட் கொடுத்துருக்கு, இஎம்எஃப் கொடுத்துருக்கு, பவர் என்னன்னு கேட்டிருக்கு. என்ன போடுறீங்கன்னு பார்க்குறேன். ஸ்டார்ட் பண்ணுங்க பார்ப்போம். கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து ஃபேஸ் ஆங்கிள் π/2 வருது. ஆக்சுவலாக பவர் அப்படின்னா ஓகே, E0 I0/2 cos φ அப்படின்னு ஆரம்பிப்போம். E0 வந்து 200, I0 வந்து 5. ஃபேஸ் டிஃபரன்ஸ் இது 100t, இது 100t மைனஸ் π/2. அப்போ ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து π/2. cos 90 0 தானே. ஸோ ஃப்ரண்ட்ல என்ன நம்பர் வந்தாலும் cos 90 is 0. அதனால ஆன்சர் 0. அதே மாதிரி பியூர் இண்டக்டர் அல்லது கெப்பாசிட்டர் ஒன்லி அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா பவர் கன்சம்ஷன் வில் பி 0. ஓகே, புரியுது இல்லையா? அடுத்தது போலாம். ஓகே, see this question. சரி, யோசனை பண்ணுங்க. இந்த கேள்வி என்னன்னு உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு பார்ப்போம்.
கண்டென்சர் அப்படின்னா கெப்பாசிட்டர், parallel plate கெப்பாசிட்டர், அது மாதிரி நினச்சிக்கலாம். கெப்பாசிட்டி C, அதுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V1 கொடுக்குறோம். அப்புறம் அதை ஒரு காயிலோட கனெக்ட் பண்ணுறோம். அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிகம் V2. அப்போ காயிலில் எவ்வளவு கரண்ட் போச்சு? ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துக்கிறோம். அந்த கெப்பாசிட்டரை ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஒரு 5 வோல்ட் கனெக்ட் பண்ணுறோம். சார்ஜ் வந்துருச்சு. சார்ஜ் எல்லாம் இது சார்ஜ் ஆகிருக்கு. 5 வோல்ட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? இந்த கெப்பாசிட்டர், சார்ஜ்டு கெப்பாசிட்டர் இருக்குல்ல, இதை கொண்டு ஒரு காயிலோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படி கனெக்ட் பண்ணும்போது இதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொஞ்சம் கம்மி. இப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குது? 3 வோல்ட் இருக்குது. அப்போ இதில் கரண்ட் போச்சு இல்லை, எலக்ட்ரான்லாம் இப்படி போச்சு. அப்போ கரண்ட் போச்சு. எவ்வளவு கரண்ட் போகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமான கணக்குன்னு நினைக்க வேண்டியது இல்லை. ஆரம்பத்தில் கொஞ்சம் அதிகமான எனர்ஜி இருந்தது. எவ்வளவு இருந்தது? இவ்வளோ எனர்ஜி இருந்தது, ½ CV². இப்போ எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எவ்வளவு இருக்குது? ½ CV². அப்போ கொஞ்சம் எனர்ஜி செலவாயிருச்சு இல்லையா? அந்த எனர்ஜி எங்கே இருக்குது? இண்டக்டரில் இருக்குது. இண்டக்டரில் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? ½ Li². நல்லா எழுதிக்கலாம். சரி, ஆரம்பத்தில் இருக்கிற எனர்ஜி ½ CV² இல்லையா? ஆரம்பத்தில் இருக்கிறது ½ CV1². கொஞ்சம் எனர்ஜி போயிருச்சு, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மேக்னட்டிக் எனர்ஜியாக மாறிடுச்சு. மீதி எவ்வளோ இருக்குது? ½ CV2². அப்போ அந்த எனர்ஜி தான் டிரான்ஸ்ஃபர் டு மேக்னட்டிக் எனர்ஜி. மேக்னட்டிக் எனர்ஜி என்ன ஃபார்முலா? ½ Li². ஓகே, இப்போ சிம்பிளிஃபை பண்ணு. எல்லாத்துலேயும் ½ கேன்சல் ஆயிடுச்சு. சியை காமனாக எடுத்திருக்க. V1² மைனஸ் V2². இங்கே என்ன இருக்குது? Li². கேள்வி I² எவ்வளவு அப்படின்னா C இன்டூ V1² மைனஸ் V2² பை L. கேள்வி I. அப்போ ரூட்டு போடணும். I. ஸோ ரூட் ஆஃப் திஸ் இங்கே இருக்கு. C V1² மைனஸ் V2² டிவைட் பை L ஹோல் பவர் ½ ஸோ இந்த வருஷம் இதே கான்செப்டில் ஏதாவது நியூமரிக்கல் கேட்கலாம். இது 3 ஃபாரட் இருக்குது, பொட்டன்ஷியல் 5 வோல்ட் இருக்குது, அப்புறம் 3 வோல்ட் இருக்குது. இண்டக்டரில் இண்டக்டன்ஸ் வேல்யூ ஒரு 5 மில்லி ஹென்ரி இருக்குது, எவ்வளவு கரண்ட் போகுது அப்படிலாம் கேட்கலாம். அந்த கான்செப்ட் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே தானே? அடுத்தது போலாம்ல? ரைட், நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன். ஃபார்முலா ஞாபகத்தில் இருக்கா? A transistor oscillator using a resonant circuit with an inductor and a capacitor in series produces oscillation F. இந்த LC ஆசிலேட்டருங்கிறது கிடையாது. ஆனால் frequency of oscillation is 1/2π root of LC அப்படிங்கிறது வேரியஸ் பிளேசஸில் நம்ம படிக்கிறோம். இது தெரிஞ்சிருக்கும். frequency of oscillation 1/2π root of LC. இந்த ஃபார்முலா வச்சு இந்த கணக்கை போடணும். What will be the frequency? What will be the frequency if L is doubled? L is doubled. C is 4 times. அப்போ what is F dash? Very simple question தானே. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? F dash is equal to 1/2π. Lக்கு பதிலாக என்ன போடணும்? 2L. Cக்கு பதிலாக என்ன போடணும்? 4C. அப்போ எக்ஸ்ட்ராவா யார் வந்திருக்கா? இந்த ரூட்டுக்குள்ள ஒரு 2 ஒரு 4. அந்த ரூட் 8 மட்டும் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. மீதி இருக்கிறது என்ன இருக்கு? 1/2π ரூட் LC. இதுதான் மீதி இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம Fன்னு சொல்லிடலாம். டிவைட் பை ரூட் 8னா என்ன? 2√2. அப்போ ஆப்ஷன் 4 இஸ் தி
கரெக்ட் ஆன்சர். எல்லாரும் எழுதிட்டீங்களா? நம்ம அடுத்தது போலாம். 40. ஓகே ரைட். இது எழுது. என்ன கொடுத்துருக்கு, என்ன கேட்டிருக்கு, எழுதுங்க. இது 2023 போன வருஷம் பரீட்சையில் வந்த கேள்வி, உங்க கொஸ்டின். ரைட். என்ன எழுதியிருக்கீங்க? 12 வோல்ட் ஒரு லேம்ப், ஒரு லைட் ஒன்று இருக்கு, அதோட பொட்டன்ஷியல் 12 வோல்ட், பவர் வந்து 60 வாட்ஸ், connected to the secondary of the step down transformer. Primary is connected to this. ஓகே, இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்த உடனே எப்படி எழுதணும் அப்படின்னா, பிரைமரி இருக்குல்ல அது இபி, செகண்டரி அது எவ்வளவு 12 வோல்ட், செகண்டரி பவர் அப்படின்னா என்ன எழுதணும், செகண்டரி பவர் இப்படி எழுதணும். உங்களுக்கு இது புரியுதா இந்த நோட்டேஷன்ஸ்? ஸோ பிரைமரி செகண்டரி ரெண்டு காயில் இருக்கு. பிரைமரியில் என்ன பொட்டன்ஷியல் 220, செகண்டரியில் என்ன இருக்கு, ஒரு பல்பு தான் இருக்கு. ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு ஒரு பல்பை எரிய வைக்கிறோம் அப்படின்றாங்க. இது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு பல்பு எரியறதுக்கு டிரான்ஸ்ஃபார்மரா அப்படின்னா பிச்சை எடுக்கிறதுக்கு யானையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. Assuming the transformer to be ideal, what is the current in the primary? Current in the primary. சரி, ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்னா எஃபிஷியன்சி 1. எஃபிஷியன்சி 1னா அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு இன்புட். இதான் எஃபிஷியன்சி, தட் இஸ் 1. இப்போ நமக்கு தேவை ஐபி தேவை. இஎஸ்ஐஎஸ் இஸ் ஈக்குவல் டு இபி ஐபி. ஓகே, அப்போ ஐபி அப்படிங்கிறது இஎஸ்ஐஎஸ் பை இபி விச் இஸ் ஈக்குவல் டு இஎஸ்ஐஎஸ்னா 60, இபி அப்படின்னா 220. ஓகே, 00 கேன்சல், ஒரு 2ஆல் டிவைட் பண்ணால் 3/11. ஓகே, இதை டிவைட் பண்ணணும் 3/11, அப்போ 0. அப்போ 30, 11. இதுவே 33 இருந்தால் 3 வந்திருக்கும், அதை விட கொஞ்சம் கம்மியாக வருது. அப்போ 3ஐ விட கொஞ்சம் கம்மி, 2729 சம்திங். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃபிகல்ட் கொஸ்டினா அப்படின்னா இல்லை. ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ன ஒன்றா உங்களுக்கு இது ஞாபகம் வந்துடும். இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கங்கிறதோட நோட்டேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் எழுதிக்கிட்டீங்கன்னா அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு யூ வில் கெட் த ஆன்சர், இஸ்ன்ட் இட்? அண்ட் இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுடைய மாடிஃபிகேஷன் தான். பார்ப்போம். இப்போ கொஸ்டின் 40 நம்ம போட்டிருக்கோம். So I am going to next one. சரியா? இப்போ அடுத்தது அதே மாடல் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் படிக்கிறோம்ல, சில பேர் என்ன நினைக்கலாம்னா, இது என்னையா அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை போய் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி இல்லை, அதில் இருக்கக்கூடிய கான்செப்டில் கொஞ்சம் நம்பரை மாற்றியோ இல்லை கான்செப்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியோ அடுத்தடுத்த கேள்விகள் கேட்க முடியும். இது பார்த்தீங்கன்னா 2021 என்ன அதே டைப்பு தான். இப்போ நீங்கள் போடுங்க. A step down transformer connected to AC main supply அப்படின்னா என்ன, primary. This is made to operate a lamp.
லேம்ப் உடைய பவர். பவர்னா என்னன்னா VI, EMF இன்டு கரண்ட், அதுதான் பவர். இந்த நொட்டேஷன்ஸ் எல்லாம் புரியுதா? ES அதாவது செகண்டரி பொட்டென்ஷியல், செகண்டரி பவர். செகண்டரி பவர்னா ESIS, பிரைமரி பவர்னா EPIP. பவர் லாஸை இக்னோர் பண்ணிட்டு பிரைமரி கரண்ட்டை கண்டுபிடி. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? EPIP is equal to ESIS. No loss. No loss அப்படின்னா efficiency is 100%. சரி, அப்போ ஐபினா என்ன? ESIS divided by EP. ESIS எவ்வளோ வருது? 44. EP எவ்வளவு இருக்கு? 220. இதை வந்து 22 ஆல் டிவைட் பண்ணிட்டேன்னா 2/10. அப்போ 0.2 ஆம்பியர். செகண்ட் ஆப்ஷன். ரைட். ரைட், 41 முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்தது போகிறோம். எஸ், இப்போ என்ன கொடுத்துருக்கு கேட்டிருக்கு? எழுதியாச்சா? ஒரு டிரான்ஸ்ஃபார்மருடைய எஃபிஷியன்சி 90%. அப்போ 0.9. ஒர்க்கிங் ஆன் 200 வோல்ட் 3 kV பவர் சப்ளை. அப்போ 200 வோல்ட் 3 kV 3000 watts. If the current in the secondary is 6 ampere, the voltage across the secondary கண்டுபிடிக்கணும். இன்னொரு கேள்வி, current in the primary கண்டுபிடிக்கணும். ஓகே, நீங்க போடலாம். எஃபிஷியன்சி 0.9 போட தெரியுதா? நிறைய பேர் போட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் திங், EPIP இதை வச்சு ஐபி கண்டுபிடிக்கலாமே, அப்படி ஒரு ஐடியா வரும். ஐபிங்கிறது என்ன? EP IP by EP. ஸோ இது எவ்வளவு? 3000. இது எவ்வளவு? 200. அப்போ ஆன்சர் 15. கரண்ட் வந்து 15. இதுவா இருக்கலாம், இதுவா இருக்கலாம், இதுவா கூட இருக்கலாம். எல்லாத்துலையும் 15 அநியாயம் பண்ணியிருக்காங்க. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எஃபிஷியன்சியை வச்சு பார்ப்போம். எஃபிஷியன்சினா என்ன? அவுட்புட் பை இன்புட். ஓகே, டூ திஸ். இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கிறோம்? ES கண்டுபிடிக்கிறோம். அதில் என்ன வருது? 300 வருதா, 450 வருதா, 600 வருதா நம்ம பார்க்குறோம். எஃபிஷியன்சிங்கிறது 0.9. ESISல நமக்கு என்ன தெரியும்? IS மட்டும் தெரியும். EPIP நமக்கு தெரியும். இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். இது 6, இது 500. ரைட்டா? 500. இப்போ ESங்கிறது என்ன? 0.9 into 500. 9 into 50. That is 450. அப்போ கரெக்டான ஆன்சர் 450, 15 amps.
ஓகே, எல்லாருக்கும் புரியுதா? ஸோ 31 ஆரம்பிச்சு 42, அதாவது 12 கணக்கு முடிச்சிருக்கோம், இன்னொரு 12. ஓகே, இது ட்ரை பண்ணு, திங்க் பண்ணு, புரியுதான்னு பாருங்க. யாருக்காவது டக்குன்னு புரியுதா? அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்டட் டு டிசி, டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க்ஸ் ஒன்லி இன் ஏசி நம்ம படிச்சிருக்கோம். ஏன் அப்படி? பிகாஸ் ஒரு டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது பேர் ஆஃப் காயில்ஸ். இதில் கொண்டு வந்து நீங்கள் டிசியில் கனெக்ட் பண்ணால் என்ன ஆயிரும்? கான்ஸ்டன்ட் பொட்டென்ஷியல், கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் லிங்க்ட் வித் செகண்டரி, இது கான்ஸ்டன்ட். அப்போ இஎம்எஃப் கான்ஸ்டன்ட்டுக்கு டிஃபரன்சியேஷன் 0, புரியுதானே? அப்போ செகண்டரியில் என்ன வரும்? 0 தான் வரும். கொஸ்டினை படித்து பார்க்கலாம். சும்மா கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக 10 வோல்ட்டுன்னு இதை சொல்லியிருக்காங்க. கரண்ட் 1 மில்லி ஆம்பியர், அப்புறம் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் பிரைமரி, செகண்டரி 50, 100, த வோல்டேஜ் இன் த செகண்டரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து டிசிங்கிறதுனால இதை கால்குலேட் பண்ண வேண்டியதில்லை, இது வந்து 0 வோல்ட். ஓகே, ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறேன். சப்போஸ் இந்த கொஸ்டினை இந்த வருஷம் மாற்றிட்டு ஏசி அப்படின்னா அப்போ என்ன ஆன்சர் வரும் கண்டுபிடிங்க பார்க்கலாம். So transformer works only in AC, transformer will not work in DC because அந்த fluctuations தான் transfer ஆகுது. ரைட்டுப்பா. பிரைமரி காயில் எதோட கனெக்ட் ஆகிருக்கு? இப்போ ஏசின்னு மாற்றிட்டேன். அப்போ இபி 10 வோல்ட், ஐபி 1 மில்லி ஆம்பியர், the number of turns in primary is 50, number of turns in secondary is 100. இது வந்து ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இதில் 50 சுத்து இருக்குது, இதில் 100 சுத்து இருக்குது. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். இதில் ஒரு 2 சுத்து இருக்குது, பக்கத்தில் இருக்கிறதுல ஒரு 4 சுத்து இருக்குன்னா இதை போல் டபுளாக இங்கே வந்து ஸ்டெப் அப் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம் கூட போட்டு காமிச்சேன். இதை போல் இது 2 டைம்ஸ் இருக்கு. சரியா? இப்போ நமக்கு கேள்வி என்ன அப்படின்னா, the voltage in the secondary voltage and the current drawn by the circuit in the secondary இதெல்லாம் எவ்வளோன்னு கேட்டிருக்கு. ஓகே, உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தெரியும். ES by EP is equal to NS by NP. ஒரு லாஸ் பற்றி எதுவுமே சொல்லனா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் 80% 90% லாஸ் பற்றிலாம் எதுவுமே சொல்லலைன்னா அது ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, கமான் சப்ஸ்டிடியூட். ES தெரியுமா? தெரியாது. EP தெரியுமா? தெரியும். NS தெரியும். NP தெரியும். ஓகே, இதை முடிச்சிருவோமே. 1/2 வருது, 10/2 வருது, ES 5 வருது. ES வந்து 5. ES இது வந்து இதை கட் பண்ணீங்கன்னா 2. NS வந்து 100. ஐம் சாரி. NS வந்து 100, NP வந்து 50. ஓகேப்பா, இதை இப்போ கட் பண்ணா 2 வருது, இதை மல்டிப்ளை பண்ணால் 20 வருது. ES வந்து 20. அந்த ஆன்சர் 2 இடத்துல இருக்கு. இப்போ இதை எடுத்துக்கங்க. NS வந்து 100, NP வந்து 50, IP 10⁻³ IS கண்டுபிடிக்கணும். இதை கட் பண்ணலாம் 2, IS இங்கே கொண்டு வந்துடலாம். ஓகே, இது கீழே வரும் 1/2. இது என்னது? மில்லி ஆம்பியர்.
அப்போ 0.5 மில்லி ஆம்பியர். அப்போ கரெக்டான ஆன்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. இது எப்போ இந்த மாதிரி போடணும் அப்படின்னா இது ஏசி அப்படின்னா போடணும். ஏசியில் பேட்டரின்னு கிடையாது, ஏசி சோர்ஸ் அப்படி இருக்கணும். ஓகே, 43 முடிச்சிட்டோம். எழுதியாச்சா எல்லாரும்? Shall I go to the next one? ஓகே, இது எஃபிஷியன்சி 80% கொடுத்துருக்கு. என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அதை அப்படியே எழுதலாமே. நீங்களே எழுதுங்க. ஒரு நம்பருக்கும் கரெக்டான சிம்பல் அது படிக்கும்போது அது வந்து நிறைய கொஸ்டின்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரில் போடும்போது நல்லா ப்ராக்டிஸ் வரும். இப்போ வருதா ஒரு முயற்சி? சரி, 220 வோல்ட்டுங்கிறது இன்புட் அப்படிங்கிற வார்த்தை அங்கே இருக்கு. அப்போ பிரைமரி வந்து 220 வோல்ட், புரியுதா? அவுட்புட் சர்க்கியூட் ட்ராஸ் 2 ஆம்பியர். அவுட்புட் சர்க்கியூட்டில் 2 ஆம்பியர். அப்போ அது என்னது? ஐஎஸ். அவுட்புட் சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் வந்து 440. அதாவது இது ஸ்டெப் அப் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. எஃபிஷியன்சி ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் 80%. அப்போ 0.8. இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்கு? கரண்ட் ட்ரான் இன் த பிரைமரி. ஓகே, போடலாமா? எஃபிஷியன்சிக்கு ஃபார்முலா எழுதிட்டு சப்ஸ்டியூட் பண்ணி கரெக்டான ஆன்சர் என்ன கண்டுபிடிக்கணும். சரியா? எஃபிஷியன்சி ஃபார்முலா என்ன? அவுட்புட் பை இன்புட். அவுட்புட் பை இன்புட், தட் இஸ் எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி எவ்வளவு? 0.8. ES IS எவ்வளவு? 440 into 2. EP IP தான் கண்டுபிடிக்க போறேன். EP எவ்வளவு? 220. So now we can cancel 220, 440, 2 வருது. IP அங்க கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டோம்னா 224 வருது. டிவைட் பை 0.8. மேலே 10ஆல் பெருக்கிட்டு கீழே 10ஆல் பெருக்கிடலாம். The answer is 5. Question 44 போட்டிருக்கோம். அடுத்தது அடுத்தது 45. என்ன கொடுத்துருக்கு, என்ன கேட்டிருக்கு எழுதலாம் எல்லாரும். ரைட்? என்ன கொடுத்துருக்கு இதில்? பிரைமரி செகண்டரி காயில் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். பிரைமரி காயில் 50, பிரைமரி காயில் 50, செகண்டரி காயில் 1500. ஓகே, இஃப் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்ட் வித் த பிரைமரி எப்படி இருக்குங்க? இட் இஸ் π0 + 4t அப்படி இருக்குங்க. அது மாதிரி ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்கு. π0 is a constant. Then என்ன கேட்டிருக்கு? அவுட்புட் வோல்டேஜ் அக்ராஸ் த செகண்டரி. செகண்டரியில் வரக்கூடிய அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளவு? ஐ எம் சாரி, இது வந்து பிரைமரி காயில்ஸ் ஹேவ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்.
இதில் என்ன கொடுத்துருக்குன்னா பிரைமரி காயில் 50 turns. ஓகே, secondary coil has these many turns. இப்போ 5p primary coil இருக்கக்கூடிய flux is given, then what is the EMF in the secondary coil? Okay pa, EMF அப்படிங்கிறது the change in the flux அதிலிருந்து கிடைக்குது. அப்ப 5p அப்படிங்கிறத நம்ம differentiate பண்ண போறோம். Differentiate this with respect to time. அப்ப இது ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க. phi naught is a constant 0 with respect to time பண்ணும்போது 4. அப்ப நமக்கு கிடைச்சிருக்கிறது என்ன கிடைச்சிருக்கு? EP is 4. நமக்கு தேவை ES. அப்ப என்ன செய்வோம்? ES by EP is equal to NS by NP. ES by EP is this. அப்போ ES EP na enna 4, NS apna 1500, NP 50. 100 ஆல வகுத்தோம்னா 15, 50 ஆல வகுக்கிறதுனால 30. அப்ப ES எவ்வளவு வருது? 4 into 30, 120. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு 120. கரெக்டா இருக்கா? அடுத்ததுக்கு போலாம். 46. 46ல a transformer is used to light 100 watts 100 volt lamp. அப்ப இது வந்து பவர். பவர் வந்து அவுட்புட் பவர். பவர்ங்கிறது அவுட்புட்ல என்ன சொல்லுவோம்? ESIS எவ்வளவு இருக்கு? 100 watts. அவுட்புட் பொட்டன்ஷியல் என்ன சொல்லுவோம்? ES 110 volt. மெயின் உடைய பொட்டன்ஷியல், மெயின்ல உள்ள பொட்டன்ஷியல் 220 வோல்ட். இப்ப மெயின் கரண்ட் 0.5 ஆம்பியர். ஓகே, வாட் இஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர்? போடுங்க. எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கிறோம். எஃபிஷியன்சிங்கிறது அவுட்புட் பை இன்புட். அப்ப அவுட்புட்ங்கிறது ESIS, இன்புட்ங்கிறது EPIP. பார்க்கலாமா? ESIS is given as 100, EP is given as 220, IP is given as 0.5, 1/2. அப்ப 100 divided by இத 2 ஆல டிவைட் பண்ணு, 110. This is actually 10 by 11. 10 by 11. This is equal to 0.100. 11 வகுக்கிறோம், 99, 9. அப்ப approximately this is 90%. The efficiency of the transformer is 90%. இது புரியுதா? எழுதியாச்சா? பதினாறு கணக்கு முடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 8 கணக்கு நம்ம போடணும். ஓகே, அடுத்தது போலாம். 47 என்னன்னு பார்ப்போம். சொல்லுங்க பார்ப்போம். இந்த கோர் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோர் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஏன் லேமினேஷன்லாம் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு பிரெட் பேக்கெட் மாதிரி பண்ணுறோம்ல, லேமினேஷன்லாம் ஏன் பண்ணுறோம்? அதை அதனால் எதனால பண்ணுறோம்? பிகாஸ் we want to reduce the eddy current losses. So correct answer is energy losses due to eddy current may be minimized by doing lamination. சரி, கனாபிரான மீனிங்லெஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து விட்ருக்காங்க. ரஸ்டிங் ஆஃப் த கோர் இதாயிரும், வெயிட் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் ரெடியூஸ் ஆயிரும், அப்படி இப்படின்னு கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து
the energy lost due to eddy current is done. Step-up transformer operates on a 230 volt line and supplies a load of 2 ampere. The ratio of the primary secondary windings is 1:25. The current in the primary is okay. நீங்க ட்ரை பண்ணலாம். இதை படிக்கும்போது அந்த வேர்டிங்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்கும் பொழுது ஆப்ரேட்ஸ் ஆன் 230 வோல்ட், ஆப்ரேட்ஸ் ஆன் 230, அதாவது பிரைமரி வந்து 230 வோல்ட். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் ஆப்ரேட்ஸ் ஆன் 230 வோல்ட் லைன். சப்ளை கொடுக்குறதுன்னு IS 2 ஆம்பியர். த ரேஷியோ ஆஃப் த பிரைமரி செகண்டரி வைண்டிங்ஸ், பிரைமரி ஃபர்ஸ்ட் இருக்கு, செகண்டரி அப்புறம் இருக்கு, 1/25. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா கரண்ட் இன் த பிரைமரி அது எவ்வளவு? சரி, என்ன ஃபார்முலா நம்ம எழுதணும் அப்படின்னா ES by EP is equal to NS by NP is equal to IP by IS நம்ம எழுதுவோம். இது வந்து ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் லாஸ் பற்றி எதுவும் இருக்கக்கூடாது, இல்லை. டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சி வந்து 80%, 90% அப்படி ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. நம்ம இதை பயன்படுத்தலாம். NS by NP அப்படின்னா 25/1, IP by IS, ISங்கிறது 2. அப்போ ஐபினா என்னன்னா இது ரெண்டையும் பெருக்கிடணும், 50. அப்போ இங்கே இருக்கு செகண்ட் ஆப்ஷனில் we have got 50 here. கரெக்டாக எல்லாருக்கும் புரியுதா? இப்போ நம்ம 49 போகிறோம். ஓகே, நீங்கள் எழுதுங்க பார்ப்போம். உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்கு, என்ன கேட்டிருக்கு, அது எழுத தெரியுதா? நம்ம எழுதலாம். Primary winding of a transformer has 500 turns, whereas its secondary has 5000 turns. பிரைமரியில் 500 டர்ன்ஸ் இருக்கு, 500 சுற்றுகள் இருக்கு. செகண்டரியில் 5000 டர்ன்ஸ், 1:10 ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். The primary is connected to 20 volt and the frequency 50 hertz. frequency 50 hertz இந்த மாதிரி வருது இல்லையா, frequency is 50 hertz. The secondary will have an output of, இப்போ கேள்வி என்னன்னா செகண்டரி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, நமக்கு இந்த பேசிக் ஃபார்முலா ES by EP is equal to NS by NP. இப்போ ES தெரியாது, EP தெரியும், NS தெரியும், NP தெரியும். அப்போ என்னாச்சு, 5000/500னா 10 வருது. இந்த 20 இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ ES வந்து 200 வருது. அப்போ ES is 200. அதுக்கு என்ன ஃப்ரீக்வன்சி இருக்குன்னா ஐ டோல்ட் யூ, அதாவது பிரைமரி வந்து இப்படி இருக்கு அப்படின்னு, அதாவது பிரைமரியில் கரண்ட் எப்படி இருக்கு அல்லது பிரைமரியில் பொட்டென்ஷியல் EP இப்படி இருக்குது அப்படின்னா செகண்டரியில் வரக்கூடிய கரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா அதே ஃப்ரீக்வன்சி தான் இருக்கும். அது இப்படி வரும் அப்படின்னு சொன்னேன் நான், லென்ஸ் லானால இந்த மாதிரி வரும்னு சொன்னேன். ஃப்ரீக்வன்சியில் மாற்றம் இருக்குமா? இருக்காது. அப்போ இட் will have the same frequency. அப்போ ஃப்ரீக்வன்சி will be the same 50 hertz. டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஃப்ரீக்வன்சியை மல்டிப்ளை பண்ணுதா, டிவைட் பண்ணுதா? கிடையாது. டிரான்ஸ்ஃபார்மரில் NS by NP 1:2ன்னு இருக்கு அப்படின்னா அந்த 1:2 வேற எதுக்கு வரும்? கரண்ட்டும் மாறும், EMF மாறும், பவர் வந்து டபுள் ஆகுமா? இப்போ ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, 1:2.
அப்போ இஎம்எஃப் வந்து 2 டைம்ஸ் ஆகும், கரண்ட்டு பாதி ஆகும், ஃப்ரீக்வன்சி மாறாது, பவர் மாறாது, எஃபிஷியன்சியை பொறுத்து இருக்கு. ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்னா பவர் வந்து மாறாது. ஓகே, கொஸ்டின் 49 இஸ் ஓகே. ஸோ வி ஆர் கோயிங் டு 50. இதையே திரும்ப ஓகே, ஐ எம் கோயிங் டு 50. ரைட்டுப்பா. கொஸ்டினை படிச்சு பாரு, என்ன புரியுது என்னன்னு. The figure shows a circuit that contains 3 identical resistors. ஓகே, இதில் 3 ரெசிஸ்டர் ஆமாம் இருக்கு. அந்த ரெசிஸ்டர்லாம் எவ்வளவு? 9 ஓம். நம்ம தனியாக வேணா படம் போட்டுக்குவோம். ஓகே, இங்கே ஒரு காயில், ஒரு ரெசிஸ்டர், இங்கே ஒரு ரெசிஸ்டர், ரெசிஸ்டர், காயில், இப்படி ஒரு கெப்பாசிட்டர், இப்படி இருக்குங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க? The figure shows a circuit that contains 3 identical resistors with resistance 9 ohm. 2 inductors, inductance 2 millihenry, 2 millihenry. Okay, ideal battery EMF 18 volt. internal resistance இல்லை. ஐடியல் பேட்டரினா அது என்ன அப்படின்னா internal resistance இல்லை. The current I through the battery just after the switch is closed. When time is equal to 0, what is the current from the battery? Question புரியுதா? சுவிட்ச் ஆன் பண்ண உடனே என்ன கரண்ட் பேட்டரியிலேருந்து வருது? இதுதான் கேள்வி. கொஸ்டின் புரிஞ்சுக்க முடியுதா? ரைட், கவனிங்க. இப்போ நான் வந்து ஒரு காயில் எப்படி பிஹேவ் பண்ணும், ஒரு கெப்பாசிட்டர் எப்படி பிஹேவ் பண்ணும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு சுவிட்ச் ஆன் பண்ண உடனே ஒரு காயில் இருக்கு, இந்த காயில் இருக்கு. இப்போ நீங்க வந்து சுவிட்சை ஆன் பண்றீங்க அப்படின்னா இந்த காயில் அப்போஸ் பண்ணும், கரண்ட்டை போக விடாது. ஏன்னா லென்ஸ்ல அப்போஸ் பண்ணும். ஸோ இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வரும், அப்போஸ் பண்ணும் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கரண்ட் போக ஆரம்பிச்சிடும். இதோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னா, நம்ம காமெடியன் வடிவேல் இருக்கார்ல, அவர் பெரும்பாலும் நிறையா படத்தில் என்ன பண்ணுவார்னா, முதல்ல பெரிய அப்படி இப்படிம்பார், அதுக்கப்புறம் போய் அந்த வில்லன்ட்ட சரண்டர் ஆயிடுவார் இல்லையா, பார்த்துருப்பீங்க. அது மாதிரி இது சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜகா வாங்கிரும். இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? கெப்பாசிட்டர் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே கடன்னு சார்ஜை எடுத்துக்கும் அது, அதுக்கப்புறம் போக விடாது. சரியா? அப்ப அந்த மெட்டீரியல்ல கூட ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கு. அதாவது T is equal to 0ங்கிறப்ப இது அப்போஸ் பண்ணுது, அப்போ ஓப்பன் சர்க்கியூட்டா இருக்கு. T equal to 0 சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இது கரண்ட்டை எடுக்குது, உள்ள சார்ஜை எடுக்குது, அப்போ க்ளோஸ்டு சர்க்கியூட். T greater than 0ல இது என்ன ஆகுது அப்படின்னா, அது பாட்டில் கரண்ட்டை போக விடுது, க்ளோஸ்டு சர்க்கியூட். T greater than 0 அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆன பிறகு கெப்பாசிட்டர் சார்ஜ் ஃபுல்லாக ஏறிடுச்சு, அதுக்கப்புறம் போக விடாது, ஓப்பன் சர்க்கியூட். ஸோ இந்த பிஹேவியரை வச்சு தான் நெக்ஸ்ட் 3-4 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமே, இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஓகே, இதை எழுதிக்கிட்டீங்களா? அதை டிஸ்கஸ் பண்ணுவோமா?
ஓகே, இது ரெடி, எழுதிக்கிட்டீங்க. ரைட், இங்கே வாங்க. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். அதான் கேள்வி வந்து ஜஸ்ட் ஆஃப்டர் த சுவிட்ச் இஸ் க்ளோஸ் சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். சுவிட்ச் ஆன் பண்ண உடனே என்ன செய்யும் அப்படின்னா, காயில் இருக்குது, ஸ்டார்டிங்கில் போக விடாதுன்னா அப்புறம் இதில் எப்படி கரண்ட் போகாது. ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது, அது ஒன்றும் செய்யாது. ஆன் பண்ணாலும் ஆன் பண்ணுற நேரத்துலையும் சரி, கொஞ்சம் நேரம் கழிச்சும் சரி, ரெசிஸ்டன்ஸ் இஸ் நாட் ஹேவிங் தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ். இண்டக்டர் கெப்பாசிட்டர் மாதிரி கிடையாது. ஓகே, இந்த பாதையில் கரண்ட் வரும், பிரச்சனை இல்லை. சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே இங்கே காயில் இருக்குது, போக விடாது. ஆனால் இது போக விடும். ஏன்னா அந்த சுவிட்ச் ஆன் டைமில் கெப்பாசிட்டர் போக விடும். அப்போ கரண்ட் எப்படிங்க வரும் அப்படின்னா, ஒன்று இது வழியாக போயிட்டு இப்படி வரும், இங்கே வந்துடும். அடுத்தது இது வழியாக போகும், இது போக விடாது, இப்படி சுற்றி இங்கே வந்துடும். புரியுதா? திஸ் இஸ் த 2 paths அவைலபிள். ஓகே, அப்போ இதில் என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த பாதையில் ஒரு 9 ஓம் இருக்குது, இப்படி வந்தால் ஒரு 9 ஓம் இருக்குது. இது வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக பிஹேவ் பண்ணுது, 9 ஓம் இருக்குது. இந்த இண்டக்டர் வழியாக கரண்ட்டு போகாது. யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? லெட் அஸ் டூ த கால்குலேஷன்ஸ் நவ். அப்போ இந்த சர்க்கியூட் எப்படி சார் இருக்குது அப்படின்னா, இங்கே 18 வோல்ட், இப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ், இப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஆர் ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலல்ல இருக்குல்ல, ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலல்ல இருக்கு. அப்ப ஆர்பினா என்ன? R/2. R/2ங்கிறது 9/2. கரண்ட் எவ்வளவு வருது அப்படின்னா, I is equal to V by current is equal to V by RP. V எவ்வளவுனா 18. RP is what? 9/2. கீழே 9 மேல 2. அப்ப நம்ம வந்து இந்த 9 இங்கே கட் பண்ணிட்டோம்னா 2 into 2 4 ampere current flows through this. பட் அந்த 4 ஆம்பியர்ங்கிற ஆன்சர் வந்து இங்கே கொடுக்கல. ஸோ த ஆப்ஷன்ஸ் வந்து தப்பா இருக்கு. புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? ஸோ நான் வேற ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், இதுலேயே நீங்கள் போடுங்க பார்க்கலாம். ரைட், இப்போ இதில் ஒரு மாடிஃபைடு கொஸ்டின் நான் வந்து என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, டைம் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லாமல் டைம் கிரேட்டர் தேன் 0 அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? கேன் யூ டெல் மீ? இதில் இருக்கக்கூடிய கேள்வி வந்து ஜஸ்ட் ஆஃப்டர் த ஸ்விட்ச் இஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு இல்லாமல் a long time after the switch is closed அப்படின்னா what is your answer? ரைட், இதிலே மாற்றுவோமா அப்படியே? ஓகே, இப்போ இதிலே மாற்றிடுறேன். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆயிருச்சு. இப்போ என்ன பிஹேவியர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, காயில் வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்போசிஷன் பண்ணிட்டு இப்போ அடங்கிருச்சு. அப்போ கரண்ட் இது வழியாக போகும். அப்புறம் இங்கே எஸ் கரண்ட் போகும். இந்த காயில் இப்போ அப்போஸ் பண்ணாது போகும், இது போக விடாது, இந்த வழியாக போகாது. ஏன்னா கெப்பாசிட்டர் ஃபுல்லாக சார்ஜ் ஏறிடுச்சு. இப்போ இந்த பாதையில் போக விடாது.
இப்போ கரண்ட் கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னா, சார் இண்டக்டர் வேற இருக்கு, இது வேற இருக்கே சார். ரைட், இண்டக்டர் இருக்கு. இண்டக்டர் இருந்தா எக்ஸ்எல் எவ்வளவு? எல் இன்டு 2π நியூ. டிசி பேட்டரி தானே, பேட்டரிக்கு ஃப்ரீக்வன்சி என்ன? ஃப்ரீக்வன்சி 0. ஃப்ரீக்வன்சி 0னா எக்ஸ்எல் எவ்வளவு? 0. அதனால இதனால எந்த பிரச்சனையும் வருமா? ஒரு பிரச்சனையும் வராது. அப்ப இந்த சர்க்கியூட் இப்ப எப்படிங்க இருக்கு அப்படின்னா, இங்க 18 வோல்ட், இங்க ஒரு ரெசிஸ்டர் 9, இதுல ஒரு ரெசிஸ்டர் 9, இது இருக்கு, இங்க ஒன்று இருக்கு, இதுல ஒரு ரெசிஸ்டர் 9. அப்ப 3 ரெசிஸ்டர் இருக்கு, 9 9 9 parallel இருக்கு. அப்ப ஆர்பி வந்து R/3, 9/3, which is actually equal to 3. ஸோ கரண்ட் எவ்வளவு வரும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் V/R, which is equal to 6 ampere. You understand this? அப்ப இந்த கேள்வியை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டு அந்த ஜஸ்ட் ஆஃப்டர் அப்படிங்கிறத மாற்றி இப்படி கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. இல்லை இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி வேற ஏதாவது கேள்விகள் வரலாம். ஸோ கொஸ்டின் 50 வந்துட்டோம். இப்போ we are going to 51. ரைட், இது வந்து டைம் கான்ஸ்டன்ட் பற்றி கேட்டிருக்காங்க. நான் போன கிளாஸ் நடத்தும் போது டைம் கான்ஸ்டன்ட் டவ் ஃபார் ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டர் இருக்கக்கூடியது என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சாரி, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, கெப்பாசிட்டர் இருக்கு. ஓகேயா? இது பார்த்தோம். டைம் கான்ஸ்டன்ட்க்கு என்ன ஃபார்முலா? CR. அடுத்து என்ன பார்த்தோம்? காயில் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் LR. என்ன ஃபார்முலா வந்துச்சு? L/R இஸ் தி டைம் கான்ஸ்டன்ட். ஓகே, இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின் போடலாமே. காயில் 40 Henry inductance is connected in series with a resistance 8 ohm, something like this. In the type coil and resistance, what is the time constant? Okay, L வந்து 40, resistance வந்து 8, time constant is L/R, which is 40/8, which is equal to 5 seconds. Five seconds is the answer. புரிஞ்சுக்க முடியுதா? சரிதோ, யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ல ஏதாவது டைமென்ஷன்ஸ் பத்தி கேட்கும்போது L/Rக்கு என்ன டைமென்ஷன்னா ஒன்னே டைம்னு சொல்லணும், RCக்கு என்ன டைமென்ஷன்னா டைம் அப்படின்னு சொல்லணும். டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் திஸ் இஸ் T. இப்போ நம்ம 52 போகிறோம். ஓகே, சூப்பர், நல்ல கேள்வி, ட்ரை பண்ணுங்க. Just after the key is pressed, ஏதாவது இதை ஆன் பண்ண உடனே அப்ப டைம் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதா கொஸ்டின். ஜஸ்ட் ஆஃப்டர் ஸ்டார்டிங் தி ஸ்விட்சிங் ஆன் திஸ். ஓகே, என்ன பண்ணோம்? இதை சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இங்கே கரண்ட் வரும். காயில் அப்போஸ் பண்ணணும். அப்போ அம்மீட்டர் 2 என்ன ரீடிங் காமிக்கும்? 0. இங்கே கெப்பாசிட்டர் க்ளோஸ்டு பாத்தாக இருக்கும், ஸ்டார்டிங்கில் அது ஹெல்ப் பண்ணும். அப்போ உள்ள கரண்ட் வந்து போகும். இப்போ மேக்ஸிமம் அம்மீட்டர் 1 வில் ஷோ கரண்ட். அப்போ எது கரெக்டான ஆன்சர்?
இதில் கரண்ட்டு இருக்காது, 2ல் இருக்காது, 0 in 2. ஓகே, இதில் தான் கரண்ட்டு இருக்கும், மேக்ஸிமம் in 1. எஸ், திஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். சப்போஸ் இந்த கொஸ்டினை கொஞ்சம் மாற்றி ஜஸ்ட் ஆஃப்டர் அப்படிங்கிற மாதிரி போடாமல் த லாங் டைம் ஆஃப்டர், கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அப்படி மாற்றி கேட்டால் அப்போ என்ன சொல்லிடணும் அப்படின்னா இதில் கரண்ட் போகும், அதில் போகாது. த சிச்சுவேஷன் வில் ரிவர்ஸ். அப்போ A2ல் மேக்ஸிமம் கரண்ட் போயிட்டுருக்கோம், A1ல் கரண்ட் போகாது அப்படின்னு சொல்லணும். ஓகே, அடுத்த கேள்விக்கு போகலாம். So we are just 2 questions away from finishing the physics syllabus. ஓகே, இது ஒரு நல்ல கேள்வி, ட்ரை பண்ணலாம். ஓகே, யோசனை பண்ணீங்களா? When the key is pressed at time t0, then which of the following statement about the current in the resistor is true? இந்த கீ வந்து நீங்கள் ஆன் பண்ணுங்க, அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, யோசனை பண்ணுங்க. கீ ஆன் பண்ண உடனே கரண்ட்டு கெப்பாசிட்டர் வழியாக போகும். கெப்பாசிட்டர் வந்து இனிஷியலி ஹெல்ப் பண்ணும், ஸ்டார்டிங்கில் ஹெல்ப் பண்ணும். அப்போ இந்த பாதை வந்து ஒரு க்ளோஸ்டு பாத்தா இருக்கிறதுனால, லோ ரெசிஸ்டன்ஸ் 0 ரெசிஸ்டன்ஸ் பாத்தா இருக்கிறதுனால கரண்ட் அங்கே போகாது. ஓகே, புரிஞ்சுக்க முடியுதா? இங்கே இருக்கு பேட்டரி, கீ ஆன் பண்ணிட்டேன், ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, கெப்பாசிட்டர் இருக்கு. அப்போ ஸ்டார்டிங்கில் கரண்ட் இந்த பாதையில் தான் போகுமே ஒழிய இந்த ரெசிஸ்டன்ஸு ஒரு 1000 ஓம் இருக்கே அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இனிஷியலி when time is equal to 0, just switch on, current will flow through this path. புரியுதா? அப்போ அந்த இனிஷியலா கரண்ட் எவ்வளோங்க இருக்கும் அப்படின்னா இது எவ்வளவு 2 வோல்ட், ரைட்டா? அப்போ கரண்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? V/R. இதில் இருக்கக்கூடிய மொத்த ரெசிஸ்டன்ஸ் இந்த 1000 தான். அப்போ 2/1000 2 மில்லி ஆம்பியர் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிரும்? கரண்ட் இதில் போக முடியாது. புரியுதா? இது வரைக்கும் எழுதிக்கலாம். இனிஷியலா கரண்ட் இது வழியாக போகும் 2 மில்லி ஆம்பியர். கொஞ்ச நேரத்தில் கெப்பாசிட்டர் வில் பிகம் ஓப்பன். இது ஃபுல்லாக சார்ஜ் ஏறிடுச்சு, இனிமே இது போக விடாது. புரியுதா? கொஞ்ச நேரத்தில் கெப்பாசிட்டர் கரண்ட் போக விடாது. நம்ம இப்போ 2-3 நாளைக்கு உங்கள் கையில் ஒன்று இருக்குமே, எப்போதும் இருக்குமே, நாளைக்கு மறுநாள் அடுத்த நாள்லாம் உங்கள் கையில் ஒன்று இருக்குமே, என்ன? மொபைல் ஃபோன். அதை வந்து சார்ஜ் போட்டோம்னா சார்ஜ் ஏறின பிறகு மறுபடியும் சார்ஜிலே போட்டு வச்சுருந்தோம்னா கரண்ட் போய்கிட்டே இருக்குமா? இல்லை, அது நிரம்பிருச்சு, அவ்வளவுதான். அது மாதிரி கெப்பாசிட்டர் நிரம்பிருச்சு, மறுபடியும் போக விடாது. புரியுதா? ஸோ கொஞ்ச நேரம் ஆயிருச்சு, டைம் மோர் தேன் 0. அப்போ கரண்ட் போகக்கூடிய பாதை என்ன அப்படின்னா கரண்ட் இப்படி வரும், கெப்பாசிட்டர் போக விடாது, இப்படி போய் இப்படி வரும். அப்போ எவ்வளவுங்க கரண்ட் எவ்வளவுனா பேட்டரி 2 ரெசிஸ்டன்ஸ் வந்து இதுவும் சேர்ந்துக்குச்சு, 1000 2000 ஆயிருச்சு ரெசிஸ்டன்ஸ். அப்போ 1/1000 1 மில்லி ஆம்பியர், ரைட்? அப்போ எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா கரண்ட் ஆரம்பத்தில் 2 மில்லி ஆம்பியர், கொஞ்ச நேரத்தில் 1 மில்லி ஆம்பியர் ஆயிரும். புரிச்சுக்க முடியுதா? ஆரம்பத்தில் ஜாஸ்தியாக இருக்கிறது காரணம் இந்த பாதையில் போயிடுச்சு, அப்புறம் அந்த பாதையில் போகுது. ஸோ அந்த கான்செப்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும்.
கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணும்போது மேலும் இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸை சேர்த்து விடலாம் இல்லையா, அந்த மாதிரிலாம் மாடிஃபை பண்ணும்போது இந்த பேசிக் அந்த ஐடியா, கெப்பாசிட்டர் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணும்போது எப்படி பிஹேவ் பண்ணுது, இண்டக்டர் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது எப்படி பிஹேவ் பண்ணுது, அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஐ எம் கமிங் டு தி லாஸ்ட் கொஸ்டின். என்னது இது? த டைம் கான்ஸ்டன்ட் ஃபார் கெப்பாசிட்டர் ரெசிஸ்டர் இருக்கக்கூடிய சர்க்கியூட். அப்போ இதுக்கான ஆன்சர் ஆர்சி அல்லது சிஆர். திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு, ஒரு ரெசிஸ்டர் இருக்கு. அப்போ இதுக்கு டைம் கான்ஸ்டன்ட் என்ன? சிஆர். ஸோ we have completed the lesson. Okay, thank you so much.